பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது. கொம்புசிவி திரைப்படத்தோட பாடல் வெளியிட்டிருக்கிறாங்க. சூப்பரான ஒரு பாடல். அதுவும் நம்ம எல்லோரும் எதிர்பார்த்த ஆடியோ சாங்கு இந்த மாதிரி வரும் அப்படின்னு தான் எதிர்பார்த்தோம். அந்த படத்தோட வீடியோவே வெளியிட்டிருக்கிறாங்க. சிறப்பான ஒன்று. உன்னை நான் பார்த்தா என்ற ஒரு பாடல் அற்புதமான ஒரு பாடல். கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு எப்படி அம்மன் கோயில் கிழக்காலே, அதுபோல் நிறைய திரைப்படங்கள்லாம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு மெலடி சாங்கு பொருத்தமாக இருக்கும். அதுபோல் கொம்புசிவி திரைப்படத்தில் பொன்ராம் அவர் இயக்கத்தில் நம்ம சண்முக பாண்டியன் தார்பிகா நடிக்கிறாங்க. டீச்சரை வச்சுருக்காங்க, நாட்டாமல் அவங்களோட பொண்ணு தான். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அவங்கள பார்க்குறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான சூப்பராக இருக்காங்க. படத்தில் ஹீரோனி இந்த திரைப்படம் ஹிட் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் சினிமாவில் கிடைக்கும். அந்த அளவுக்கு ஒரு தரமான ஒரு பாடல். உன்னை நான் பார்த்தா என்ற வெட்டுக்கிளி என்ற வரிகளும் பார்த்திங்கன்னா ஒரு மெல்லிசை தென்றல் என்ற பாடல் வரிகளில் இளையராஜா இசையில் எப்படி இருக்குமோ அதே போல் யுவன் சங்கர் ராஜா சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஒரு மெலடி சாங் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு காணொலியை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. இந்த திரைப்படத்தில் நம்ம சண்முக பாண்டியன் அவர்களை பார்க்கும்போது அந்த தோரணையாக பாடலுக்கு ஒரு நடனம் இல்லாட்டலும் அவர் நடக்கிற அந்த ஸ்டைலாக இருக்கட்டும், அவர் போடுற இருக்கட்டும், அந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அந்த கம்பீர தோற்றத்தில் எப்படி இருப்பாரோ அதே போலவே இருக்கிறது. அம்மன் கோயில் கிழக்கால இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். கேப்டனை எந்த அளவுக்கு நினைவுபடுத்துவார்கள். நம்ம சண்முக பாண்டியன் அவர்களை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா தார்பிகா அவர்களையும் ஒரு சிறப்பான ஒரு நடிப்பு திறமை வாய்ந்த ஒரு நடிகனாக இந்த திரைப்படத்தில் வெளிப்படுத்தியிருக்காரு. நிறைய எஃபெக்ட் போட்டு யுவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் கேப்டனோட ஒரே ஒரு படத்திற்கு இசையமைச்சிருக்கார், தென்னமன் திரைப்படத்திற்கு. அதனை தொடர்ந்து அவங்க குடும்பத்தில் எல்லாருமே இசையமைச்சிருக்கிறாங்க. ஆனால் யுவன் சங்கர் ராஜா அவர்களை பொறுத்த வரைக்குமே நம்ம சண்முக பாண்டியனுக்கு இப்போ இசையமைச்சிருக்கிறாரு. 4வது திரைப்படம். இளையராஜா அவர்களை பொறுத்த வரைக்கும் 3வது திரைப்படத்தில் ஒரு நல்ல ஒரு ஒற்றுமை கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கும் இவங்களுக்கும் இருக்க ஒரு ஒற்றுமை என்று பார்த்தா அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு ஒற்றுமை. இந்த திரைப்படத்தோட பாடலை பார்க்கும்போது அப்படியே வராது, மதுரையில் எல்லாம் கிடைக்கும் சார் அப்படிங்கிற மாதிரி அந்த தோரணையாக பேச்சு, அந்த மீசையை முறுக்கிறது, அந்த யானை தந்தம், அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டைலையும் சண்முக பாண்டியனை வர்ணிச்சுக்கிட்டே போனால் ஒரு தெளிவாக கேப்டன் விஜயகாந்த் அவர்களை எப்படி ஒரு காட்டுவாங்களோ அதே போல் கேமரா வச்சு ஆங்கிளில் சூப்பராக எடுத்துருக்காரு. முதல் ஷாட்டே கேப்டன் விஜயகாந்த் அவர்களை கண்ணு போல் இருக்கிறது போல் அந்த ஷாட்டு தான் எடுத்துருக்காப்புல. இந்த திரைப்படத்தோட பாடல் அப்படியே ஒரு இயற்கையை மையப்படுத்தும் அளவுக்கு இந்த திரைப்படத்தோட பாடலை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. பொதுவாக மற்ற திரைப்படங்களில் நம்ம கம்பேர் பண்ணவே வேண்டாம். சண்முக பாண்டியன் அவர்களை பொறுத்த வரைக்குமே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேர் ஸ்டைலு. கொம்புசிவி திரைப்படத்தில் கேர் ஸ்டைலை கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பண்ணியிருக்கிறாரு. தாடியெல்லாம் சேவ் பண்ணி முறுக்கு மீசை அந்த 1996 எப்படி இருக்குமோ அதே போல் வாக்கின் அடிப்படையில் இந்த திரைப்படத்திற்கும் எடுத்திருக்காங்க. இந்த திரைப்படத்தில் தேவர் மகன் படத்தோட போஸ்ட்லாம் பின்னாடி இருக்குது. செட்டிங்லாம் சூப்பராக போட்டிருக்காங்க. படத்தோட பாட்டு கிட்டத்தட்ட 3.4 நிமிஷத்துக்கிட்ட இருக்குது. 3.5 நிமிஷத்துக்கு மேலே இருந்தாலும் அந்த திரைப்படத்தோட பாடல் சண்முக பாண்டியன் அவர்கள் வருவ சீனாக இருக்கட்டும், தார்பிகா அவர்கள் அந்த சீப்பில் வந்து இறங்குறது, அந்த போலீஸ் உடையில் அப்படி அந்த மல்லிகைப்பூ வச்சு அப்படியே நடக்கிற அந்த ஸ்டைலு, அந்த படத்தோட அப்படியே பாடலை நமக்கு கேட்கும்போது ஒரு மெலடி சாங்கோட ஒரு ஃபீலிங் வருகிறது. குறிப்பாக பார்த்திங்கன்னா அந்த கம்பம், தேனி அந்த இடங்களில் பார்த்திங்கன்னா அந்த இயற்கை மலைகளை சுற்றி எடுக்கப்பட்ட இந்த திரைப்படத்தோட பாடல்களை பொறுத்த வரைக்கும் நம்ம சண்முக பாண்டியன் அவர்களை சூப்பராக காமிச்சிருக்காங்க. அந்த உடையை பொறுத்த வரைக்குமே கலராக, பொதுவாக ஒரு பாடலுக்கு கலராக செட்டிங் இருக்கணும். அந்த செட்டிங் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் அந்த திரைப்படத்தோட பாடலும் நல்லாயிருக்கும். அந்த அளவுக்கு இந்த திரைப்படத்தில் பாடலும் சரி, உடையும் தார்பிகா அவர்களுக்கு அந்த பட்டு தாவணி அதுபோல் ஒரு டிஃப்ரெண்ட்டான காமிச்சிருக்கிறாங்க. படத்தோட பாடலை எல்லோரும் கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த மாதிரி ஒரு பாடல் இனி பார்த்ததில்லை. ஒரு அற்புதமான ஒரு பாடல் தான். படத்தோட வரிகளை பொறுத்த வரைக்கும் உன்னை நான் பார்த்தா என்கிற வெட்டுக்கிளி சாமி வந்துங்கிற மாதிரி வாசகத்தில் ஒவ்வொரு வரிகளையும் யோசித்து அப்படியே எழுதியிருக்கிறாரு. நமக்கு எப்போவுமே கேப்டன் விஜயகாந்த் அவர்களை கூர்மைப்படுத்தும் வகையில் நினைவில் தான் வருது. கொம்புசிவி திரைப்படம் ஒரு தரமான ஒரு திரைப்படங்க. பொன்ராம் அவர்களை பொறுத்த வரைக்கும் கிராமத்து சார்ந்த மண் வாழ்ந்த படங்களை சூப்பராக எடுப்பார். யுவன் சங்கர் ராஜா இந்த திரைப்படத்தில் எஃபெக்ட் போட்டு நல்லா பண்ணியிருக்கிறாரு. ஒவ்வொரு வரிகளுக்கும் அந்த டியூன் போடும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டங்களே கிடையாது. அது கேப்டன் பிள்ளையா கேப்டன் அப்படியே மனசுக்குள்ளே வச்சுட்டு அந்த படத்துக்கு அப்படியே டோன் போட ஆரம்பிச்சிருக்கிறார். அப்படியே போட்டிங்கன்னா அதில் முத்தான வரிகளோட பாடல் இளையராஜா அவர்கள் எப்படி முத்தான வரிகள் வருமோ அதுபோல் சண்முக பாண்டியனுக்கும் முத்தான வரிகள். தார்பிகா அவர்களை பொறுத்தவரை இந்த திரைப்படத்திற்கு பிற மிகப்பெரிய ஒரு டாப் ஸ்டாராக வருவாங்க. அவங்கள பொறுத்த வரைக்குமே சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த திரைப்படத்திற்கு பிற காமெடி கலந்த லவ் ஸ்டோரி திரைப்படங்களில் நிறைய வாய்ப்புகள் அதிகமாக வரும். இந்த திரைப்படத்தோட பாடலை நமக்கு பார்க்க ஒரு மகிமையாக இருக்குது. அந்த திரைப்படத்தோட காலையில் நேற்று இந்த படத்தோட போஸ்டர்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சண்முக பாண்டியனோட உடையும் நம்ம தார்பிகா உடையும் பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான இதில் காமிச்சிருக்காங்க. அந்த கிராமம் எடிட்டிங் ஒர்க்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு தரமான ஒரு விஷயம். நம்ம விஜயகுமார், அருண் விஜய் அவங்களோட சொந்த இதில் தான் பிருத்திவிகா அவங்களோட இதில் பண்ணுறாங்க. பொதுவாக இந்த திரைப்படத்தை சில்லை அவங்க இது பண்ணுறாங்க. இந்த திரைப்படத்தை தயாரிப்பாளராக இருக்கட்டும், ஸ்டார் சினிமா இவங்களாம் ஒரு பெரிய ப்ரொடக்ஷனாக இருந்தாலும் இந்த கொம்புசிவி திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் பாடல் சூப்பரான ஒரு பாடல். எல்லோரும் எதிர்பார்த்துருப்பாங்க ஏதோ ஒரு இமேஜை வச்சு இது பண்ணி அந்த
படைத்தலைவன் திரைப்படத்திற்கு கேப்டனை நினைவுபடுத்தும் வகையில் ஒரு பாடல் போட்டிருந்தாங்க. அதே மாதிரி அந்த பாடலோட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு தான் எல்லாரோட எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் எல்லாரோட எதிர்பார்ப்பையும் தாண்டி இந்த திரைப்படத்தில் ஒரு குவாலிட்டியான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயத்தை நம்ம பொன்ராம் அவர்கள் கொடுத்துருக்கிறாரு. அதுவும் முழுக்க முழுக்க யுவன் சங்கர் ராஜா அவரோட இசை தான். பொதுவாக ஒரு படத்திற்கு பாடல் நன்றாக இருந்தால் அந்த படம் மிகப்பெரிய ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டு. சண்முக பாண்டியன் அவர்களுக்கு இந்த கொம்புசிவி திரைப்படத்தில் பாடல் மிக அருமையாக அமைஞ்சிருக்கு. இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட்டு கொடுக்கும். பாக்ஸ் ஆஃப் வசூலையும் ஒரு பயங்கரமான ஒரு வசூலை கொடுக்குங்க. ஆனால் படத்தில் ஒவ்வொரு விஷயம் தேனி கம்பங்களை வச்சு எடுத்துருக்குறாங்க. பொதுவாக அந்த மதுரை தேனியை சுற்றி எடுத்தாலே அந்த திரைப்படம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிட் ஆகும். கேப்டன் விஜயகாந்துக்கும் சரி, மற்ற நடிகர்கள் எல்லாருக்குமே அந்த மண் சார்ந்த திரைப்படங்களை எடுத்தாலே பருத்தி வீரெல்லாம் பெரிய ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அதே போலவே நம்ம சண்முக பாண்டியன் அவர்களுக்கும் இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு உச்சத்துக்கு கொண்டு போகும் அளவுக்கு ஒரு பிளாக் பஸ்டர் திரைப்படமாக அமையும். இந்த திரைப்படத்தோட பாடல்களை ரொம்ப கஷ்டப்படுது. ஒரு படத்தை வந்து எடுத்துடலாம், சண்டை காட்சிகளாக இருக்கட்டும், மற்ற எல்லாம் எடுத்துடலாம். ஆனால் படத்தோட பாடல்களை தான் ஒவ்வொரு லொக்கேஷனும் சென்று எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு எடுக்கணும். நான் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே லொக்கேஷனை நிறைய சூஸ் பண்ணி எடுத்துருக்குறாங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடமும் மலை, அதில் தந்த மலைவழிகள், அங்கே டீ கடை இருக்கிறது, அந்த மாதிரி செட்டிங்லாம் நிறைய போட்டு ரிஸ்க்காக எடுத்துருக்குறாங்க. ரிஸ்க்காக எடுத்திருந்தாலும் கஷ்டப்பட்டு உழைப்புக்கு ஏற்ற ஒரு ஊதியம் கிடைக்கும்லாம். அதுபோல் இந்த திரைப்படம் வரும்போது எதிர்பார்ப்புகள் ரொம்ப இருக்கும். ஆக்ஷன் சீக்வன்ஸும் சூப்பராக இருக்கும். படத்தில் சரத்குமார் அவர்களும் நடிச்சிருக்கிறாரு. கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு எப்படி ஒரு எஃபெக்ட் போட்டு அந்த புலன் விசாரணையில் இருக்குமோ அதே போலவே இரு துருவம் மாறிய 2 பேருக்கும் ஒரு வித்தியாசப்படுத்தும் வகையில் இந்த திரைப்படத்தில் கொடுத்துருக்குறாங்க. இந்த திரைப்படத்தில் தார்விகா அவங்க போலீஸ் கேரக்டரில் அவங்கள லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுற மாதிரி கதை. ட்ரெய்லரை பார்த்தா தான் நமக்கு சில விஷயங்களை தெரியும். பொதுவாக இந்த படத்தோட பாடலை பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க. படத்தோட பாடல் ரசிகர் எல்லாருமே பார்த்துட்டு பார்த்திங்கன்னா இந்த படத்தில் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. கேப்டன் நாங்கள் இருக்கிறோம், கொம்புசிவி திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமைன்னு சொல்லி ஒவ்வொருவரும் கமாண்ட் கொடுக்கும்போது சந்தோஷமாக இருக்குது. இந்த திரைப்படம் எப்போ திரைக்கு வரும்னு எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்குது. தார்விகா அவர்களை பொறுத்த வரைக்கும் சண்முக பாண்டியனுக்கு சோடியாக நடிச்சிருந்தாலும் 2 பேரும் லவ் பண்ணி அப்படியே ஷிஃப்ட்டில் வேறு எங்கெல்லாமோ போகிறாங்க, கொடைக்கானல் அந்த மாதிரி சுற்றி வர்றது மாதிரி அந்த மெல்மையான அந்த மெலடி சாங் அப்படியே வரும்போது பார்த்திங்கன்னா அந்த மலை தென்றலில், அந்த சரிவுகளில் அந்த இயற்கையாக எடுக்கப்படும் இந்த பாடல் மிகப்பெரிய ஒரு ஹிட்டாக அமையும். யுவன் சங்கர் ராஜா அவர்கள் கேப்டனை நினைவுபடுத்தி எடுத்துருக்காரு. தென்னமலை ஒரு பாட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அதே போலவே இந்த திரைப்படத்தில் பாடலும் மிக அருமையான ஒரு பாடல். உன்னை நான் பார்த்தா என்ற ஒரு பாடலை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. குறிப்பாக ஏன்டா இதை பற்றி நீங்கள் பேசுகிறீங்கன்னு கேட்கலாம். பொதுவாக பார்த்திங்கன்னா சண்முக பாண்டியன் அவர்களை பற்றி நம்ம அடிக்கடி பேசிக்கிட்டே தான் இருப்போம். சண்முக பாண்டியனோட கொம்புசிவி திரைப்படம் கூடிய விரைவில் சீக்கிரம் தேட்டருக்கு வரும். கிட்டத்தட்ட நவம்பருக்குள்ளே அந்த திரைப்படம் வரும். ட்ரெய்லர் இந்த மாதம் லாஸ்ட்டில் கூட ட்ரெய்லர் வெளியிடலாம். முதல் படத்தோட சிங்கிள் பாடல் வெளியிட்டிருக்காங்க. பாடலும் சூப்பராக இருக்குது. அதில் ஒவ்வொரு ஸ்டைலும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. படத்தில் நிறைய கிளாப்ஸில் இருக்குது. அதெல்லாம் பார்த்தா மிரண்டு போவீங்க. ட்ரெய்லரை பார்த்தா தான் சில விஷயங்களை தெரியும். இந்த உன்னை நான் பார்த்தா வெட்டுக்கிளி போல என்ற பாடல் பட்டி தொட்டியெல்லாம் ஒழித்து கொண்டிருக்கிறது. ஒரு சூப்பரான ஒரு திரைப்படத்தோட பாடலுங்க. ரசிகர்களுக்கு ரொம்ப எதிர்பார்ப்பும். கேப்டன் ரசிகர்களும் சண்முக பாண்டியன் ரசிகர்களும் துள்ளி குதிக்கிற அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு பாடலை வெளியிட்டிருக்காங்க. பாடல் ஹிட் ஆச்சுனாலே படம் மிகப்பெரிய ஒரு ஹிட்டு. உன்னை நான் பார்த்தா என்ற பாடல் ஒரு சூப்பரான ஒரு பாடல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சண்முக பாண்டியனின் கொம்புசிவி திரைப்படத்தோட பாடல் சிங்கிள் வெளியிட்டிருக்காங்க. பட்டி தொட்டியெல்லாம் கலைக்கிறது. திரையரங்கில் வரும் கம்மிங்